Watch full episodes. Subscribe now. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் விளையாட முடியாதா? ச்சே, நான் வேற எங்கயாவது போய் விளையாட போறேன். தடி இந்தாங்க தாத்தா, உங்களோட தடியை வந்து எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றிப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நான் நல்லாதான் இருக்கேன். என் உயிரை காப்பாத்தி இருக்கேன். உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே. இந்தா இந்தா இத வச்சுக்க. இது தாயத்தா? இது ஒன்னும் சாதாரண தாயத்து இல்லப்பா. இது உன்னுடைய வாழ்க்கைய பிரகாசமாக்கிடும். நீ நினைக்கிற எல்லா வேலையும் ஒரு நொடியில முடிஞ்சிடும். நல்லதே நடக்கும். நிஜமாவா? இதுல மந்திர சக்தி இருக்கா? தாத்தா எங்க போயிட்டாரு? பரவாயில்ல, இத கொடுத்துட்டு போயிட்டாரு. பீம், சுட்கி, ஜக்கு, இங்க பாருங்க, எனக்கு என்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்களா? நான் ஒரு தாத்தாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தினேன். இத அவர் எனக்கு பரிசா கொடுத்தாரு. அடடா, நீ ரொம்ப நல்ல வேலையை தான் செஞ்சிருக்க ராஜு. அது மட்டும் இல்ல, இத விதியை மாத்தக்கூடிய தாயத்துன்னு அவரு சொன்னாரு. விதியை மாத்தக்கூடிய தாயத்தா? இப்படிப்பட்ட விஷயங்களை நம்பினா நம்மள அது பெரிய பிரச்சனைல கொண்டு போய் விட்டுரும். இது நல்லதுக்கு இல்ல ராஜு. இந்த மாதிரி மந்திர சக்தி தாயத்தால என்ன நடக்க போகுது பீம்? ராஜு, என்னாச்சு உங்களுக்கு? அட, ராஜு ஜெயிச்சிட்டாப்பா. ராஜு எதுல ஜெயிச்சிருக்கான்? அட, எல்லாரும் மறந்துட்டீங்களா? நம்ம டுன்டுன் அத்தை சொன்னாங்களே, அவங்களோட பிறந்த நாளைக்கு வரப்போற குலுக்கல் சீட்ல யார் பேர் விழுதோ அவங்களுக்கு 10 கிலோ லட்டு தர போறதா சொன்னாங்க. நாம எல்லாரும் கூட நம்ம பேரை எழுதி கொடுத்துட்டு வந்தோம்ல, அதுல ராஜு பேர் விழுந்திருக்கு. என்னோட விதி இப்பவே மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஹே ராஜு, உனக்கு தெரியுமா இன்னும் 3 நாள்ல டோலக்புரத்துல ஒரு போட்டி நடக்க போகுது. அது என்ன போட்டி? அது ரொம்ப பெரிய போட்டி. அதுல 3 சுற்றுகள் இருக்கும் ராஜு. ஒரு நீச்சல் போட்டி, ஒரு ஓட்டப்பந்தய போட்டி, ஒரு சைக்கிளிங் போட்டி. இந்த 3 சுற்றுகளையும் யாரு மொத்தமா முடிச்சு வெளியில வராங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வெற்றியாளரா அறிவிக்கப்படுவாங்களாம். தெரியுமா? அப்படியா? ஆனா இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு போட்டியில நான் ஜெயிச்சதே கிடையாது.
ஆமா, ஆனா நீ இந்த முறை நல்லா பிராக்டிஸ் பண்ணினா உன்னால நிச்சயமா இந்த போட்டியில ஜெயிக்க முடியும். நீ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பாரு ராஜு. இவ எப்படி ஜெயிக்க போறா? நிச்சயம் ஜெயிப்பேன். நீ அத பார்க்க தானே போற. அது மட்டும் இல்லாம இந்த தாயத்தை ஜெயிக்க வைக்கும். கிளம்பு கிளம்பு. 3 நாளைக்கு அப்புறம் இத பத்தி எல்லாம் பேசலாம். குருவே, ராஜு ஒன்னும் பொய் சொல்லல, அது உண்மைதான். அந்த தாயத்து இந்த ராஜுவுக்கு கிடைச்சதுல இருந்து இவனுடைய போக்கே சுத்தமா மாறிடுச்சு குருவே. ம், ம், ம். அப்புறம் ராஜு, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த போட்டியில நாம ரொம்ப கவனமா விளையாடணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். நம்ம விட்டு கொடுத்துட கூடாது. நம்ம விடாமுயற்சியோட போராடணும். அடடா, உன்னோட கவனம் எல்லாம் எங்க இருக்கு ராஜு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பீம். ஆனா நான் இதெல்லாம் கத்துக்க வேண்டியது அவசியம் தானா? என்கிட்ட தான் இப்ப மந்திர தாயத்து இருக்கே. நிச்சயமா என்னோட மந்திர தாயத்தை வச்சு நான் இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ராஜு, அதிர்ஷ்டத்தை நம்பி மோசம் போயிராத. என்னோட தாயத்தை காணோம். அழ்வாத ராஜு, நீ தேடி பார்த்தா அந்த தாயத்தை நிச்சயம் கிடைக்கும். நான் எவ்வளவு தேடி பார்த்துட்டேன், ஆனா அது கிடைக்கவே இல்ல. இப்ப என்னோட மந்திர தாயத்தை என்கிட்ட இருந்து தொலைஞ்சு போனதுனால நடக்க போற போட்டியில நான் நிச்சயம் தோத்துதான் போக போறேன். நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தாயத்தை தொலைஞ்சது ரொம்பவே நல்லதுதான். இனிமே நீ உன்னோட முழு கவனத்தையும் போட்டியில செலுத்தி நிச்சயமா ஜெயிப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் மேல நம்பிக்கை வை. இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பயம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது. முதல்ல 300 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டி நடக்கும். அதுக்கப்புறம் 300 மீட்டர் அவங்க நீந்தணும். அதுக்கப்புறம் 400 மீட்டருக்கு சைக்கிளிங் போட்டி நடக்கும். இந்த போட்டியில கலந்துகிட்டு யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு பளபளக்கும் சைக்கிள் இனாமாக கிடைக்கும். போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் தயாரா? 1 2 அப்புறம் 3. முதல் போட்டியில கலந்துகிட்டவங்க நல்லா வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி முன் வகிக்கிறவர் பீம், பின்னாடி வர்றது ராஜு. போட்டியாளர்கள் அடுத்த கட்டத்தை நெருங்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் போட்டியை விட்டு விலகி வந்துட்டாங்க. ராஜு, நீ என்ன பத்தி கவலைப்படாத. நீ போய் போட்டியில கலந்துக்க. நீ தான் இந்த போட்டியில நிச்சயமா ஜெயிக்கணும். நம்பிக்கையை கைவிட்டுறாத. போ. இந்த தாயத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தாயத்தை நீ தான் வச்சிருக்கியா காளியா?
இந்த போட்டியில ஜெயித்தவர் குட்டி ராஜு. குருவே, உங்ககிட்ட அந்த அதிர்ஷ்ட தாயத்தை கிடைச்சோம், நீங்க இந்த போட்டியில தோத்து போயிட்டீங்களே. அதிர்ஷ்டத்தை விட நம்மளோட புத்திசாலித்தனத்தை நம்புறது தான் எப்பவுமே ரொம்ப நல்லது. Wait a minute. Where can I find all these awesome episodes? Just click on the search bar, tap the little mic symbol, and say loud and clear, Chota Bean full episodes, and boom, a world full of your favorite episodes appears. Don't forget to like,